Hello students, welcome to Shiba Max. 10th standardல இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டோடது. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம புக் அண்ட் புக் பேக் ரெண்டும் இருக்கும். ரெண்டு கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து சென்டர் மேம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே சாய்ஸ் விடாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, எல்லாமே பார்த்துருங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எதுக்குன்னா இது வரைக்கும் நான் படிக்கலை, இனிமே தான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் பாஸ் ஆகணுன்றவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு அதிக கவனம் கொடுங்க, சரிங்களா? ஸோ புக் இன் கொஷின்ஸ் ABCDFHI, புக் பேக் கொஷின் ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 6 7, அப்புறம் டீட்டெயில் ஆன்சர்லாம் ஃபஸ்ட் கொஷின். அண்ட் இது படிச்சிட்டிங்கன்னா செகண்ட் கொஷினும் தெரிஞ்சு வச்சுக்கணும், புரியுதுங்களா? இப்போ ஒரு சில கைடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்படியாவது படித்து வைக்கணும். பேராகிராஃபை எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து எப்போவுமே வரும், இன்னைக்கு குவார்டர்லிக்கு வரும், ஹாஃப் இயர்லிக்கு வரும். அப்போ இப்போவே படிச்சிட்டோன்னா நம்ம குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அடுத்து வொக்காபுலரி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பார்க்குறது நல்லது. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே சூப்பராக பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த டைமில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வரையலாம். ரிப்போர்ட் ரைட்டிங் வீட்லேயே ஒரு வாட்டி எழுதி பார்த்துடுங்க. அப்புறம் மாடல்ஸ், இதை வந்து மாடல்ஸ் இருக்குது, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். நல்லா அந்த சென்டென்ஸ் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கனாலே மாடல்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதை ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் யூனிட் டூ ப்ரோஸ் புக் அண்ட் கொஷின்ஸ் ABDFGHIJ, புக் பேக் வந்து 2 3 5 6 8. ஃபஸ்ட்டு சம்மரி. வொக்காபுலரியில் வந்து நமக்கு சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் இருக்கும். கைடில் வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத முடிச்சுட்டு அடிஷ்னல் கொஷின்ஸ் போங்க. அடுத்து பேஜ் நம்பர் 40 to 44 ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் படித்தாதான் நம்மளால் எக்ஸாமில் எழுத முடியும். ஸோ அதை கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு மெமரி போயம்மை வந்து 8 லைன்ஸ் படிக்கிறீங்க, பட் வந்து ஃபுல்லாக படித்து வைக்கணும், நடுவில் இருந்தும் கேட்கலாம். பாட்டாக படித்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு மெமரி போயம் எப்போவுமே முக்கியம் தான். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு கேட்டாலும் அந்த மெமரி போயம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்துடும், சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா 4 5 6, பட் 1 and 2மே நீங்கள் படிச்சிருக்கணும். பியில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டோரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் எல்லாமே எழுத பழகிட்டிங்கன்னா இங்கிலீஷில் சூப்பராக சென்டமாக எடுக்கலாம். அப்புறம் போயம் 2, செகண்ட் போயம், புக் பேக் கொஸ்டின் 1 3 4 5 6, டீட்டெயில் ஆன்சர்லாம் 1 and 2 கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? அண்ட் சி வந்து நமக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் அலிட்ரேஷன்ஸ் கேட்குறது, அது வந்து கண்டிப்பாக எல்லாமே பார்த்துடுங்க, சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கதை ஒரு வாட்டி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெம்பஸ்டில் வந்து என்ன வருது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெம்பஸ்ட் லெசன்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத நல்லா கவனிச்சு ஒரு வாட்டி நீங்களா படிங்க, சரியா? எங்க ஸ்கூல்ல நடத்தல அதெல்லாம் இல்லை, நம்ம படிக்கிறோமா, நம்ம வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி அதை படிச்சு அதுல என்னென்ன கேரக்டர், ஏன்னா அந்த கேரக்டர் இது வரும், ஐடென்டிஃபை கேரக்டர் வரும், அது நமக்கு தெரியணும்னா நம்ம அந்த ஸ்டோரியை நல்லா கவனிச்சு கேட்டிருந்தா தான் முடியும். ஸோ அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை கேரக்டர் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் சி ரோம் லெட்டர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பேராகிராஃப் ஒரே கதை தான், அதை மாற்றி எழுதுவோம். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். செகண்ட் யூனிட்ல சப்ளிமெண்ட் வந்து ஜிக்ஸாக்கர். ஸோ இதையும் ஒரு வாட்டி ஒரு 2 பக்கம் தான் இருக்கு, நீங்கள் ஒரு 5 minutes உட்காந்து போதும், ஈஸியாக படிச்சிடலாம், சரிங்களா? அதில் பி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை தி ஸ்பீக்கர் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துருக்கணும். அப்புறம் டி ஆன்சர் த ஃபாலோயிங்ல வந்து 1 2 4 5 7, ஓகே. அப்புறம் 9 8 9 10 ரைட், எல்லாம் எழுதிருக்கேன். அப்புறம் ஈல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க பாருங்க, அதுவும் வந்து மறக்காம பார்த்துக்கோங்க, சரிங்களா? கிராமர் பார்ட் புக் பேக் முதல்ல தரவு பண்ணுங்க, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கிராமர் பார்ட் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் புக் பேக் முடிச்சுடுங்க. ஏன்னா நிறைய பேர் அடிஷ்னல் சம்ஸ் பாக்குறேன், அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கைட்ல இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு புக்கு பின்னாடி இருக்கிறத பாக்குறது இல்லை, ஆனா அதுல இருந்தா வரும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் புக் பேக்கை முடிச்சுட்டு நீங்க அடிஷ்னலா கிராமர் எக்ஸசைஸ் எவ்வளவு வேணா போய் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை, சரிங்களா? மெமரி போயம் வீட்ல எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கெல்லாம் எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் வருது, இதெல்லாம் எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும்.
இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்து மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவே மார்க்கை விடுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் கவனமா எழுதுங்க. அண்ட் நிறைய நேரம் எழுத எடுக்கும். ஸோ வீட்லயே ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போங்க. அங்க போய் நான் யோசி கதை எழுதிப்பேன்னு தயவு செய்து வராதீங்க. முன்னாடி பசங்க செஞ்ச தப்பு அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.